ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து பரவாயில்ல, ஓகேடா. ஸோ போன பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நம்ம ஜங்குக்கிட்ட டயாங் போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி கேட்டிருப்பான். ஸோ அதுக்கு ஜங்குக் வந்து ஒழுங்காக ரிப்ளை பண்ணாமல் ப்ராஜெக்ட் ஒர்க் நான் சொன்னேனா? ஆமாம் ஜங்குக், நீ தான் சொன்ன அப்படி சொல்லிட்டு கிட்ட இன்ஜுரி வரான். ஸோ டயாங்கோ, என்ன ஜேக்கு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானா டிஃப்ரெண்ட்டாவா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. உனக்கு ஏதாவது அப்படி தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரியே சீட்டில் எழுந்திரிச்சு கிட்ட நடந்து வரான். ஜங்கு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ கேட்டால் நான் உன்னை பதில் சொல்லிடணுமா? ஜங்குக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரிலாம் பதில் சொல்லிகிட்ருக்க? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கும் போதே டக்குன்னு டயங்கோட ஹிப்பில் கையை ஹோல்ட் பண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நின்றுட்டுருக்க? ஜங்கு, இது ஆஃபீஸ், யாராவது வந்துட போகிறாங்க. யாராவது வந்தால் என்ன, இது என்னோடய ஆஃபீஸ், நீ என்னோட டயாங். ஸோ யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு பிரச்சனை இல்லை மேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, ஓகே? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் புருஷன்னு சொல்கிறதுக்கு? இன்னும் வெட்டிங் நடக்கலை. புருஷன்ற அளவுக்கெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, சரியா? தள்ளிப்போ மரியாதையா. முடியாது, என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இன்னும் நல்லா கிட்ட பிடிச்சி கிட்ட இழுக்கிறான் க்ளோஸாக. ஸோ அப்படியே டயாங், ஜங்குக், என்ன பண்ணுற நீ? நான் ஜஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், பட் ஹீ இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் மீ யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படி, சரி, கோஆப்ரேட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணு. மரியாதையாக சொல்லு ஜேகே, என்ன ப்ராஜெக்ட் அது? அதான் வில்லா ப்ராஜெக்ட் சொன்னேனே. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்குது ஜங்கு, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 months ஆகும், ஓகேவா? எனக்கு தெரியும். ஸோ போன டைம் நீ பண்ணது கம்மியான வில்லாஸ், அதனால சீக்கிரம் முடிச்சிட்ட. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, நீ மேனேஜ் பண்ணிப்ப, எனக்கு தெரியும். பட் போன டைம் பண்ண மாதிரி மீட்டிங் இல்லை, கால்ஸ் இல்லை, சேட்ஸ் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுட்டேன், ஓகேவா? போன டைம் மாதிரி நான் மட்டும்தான் கால் பண்ணணும், சேட் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஜங்கோ, ஓகே? ஆளாளுக்கு நல்லா தாண்டா பிளாக்மெயில் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ஆர்மிஸோட மைண்ட் வாய்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ அப்படி 2 பேரும் பார்த்துட்டு, ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கையெடு, போதும். முடியாது, நான் ஆக்சுவலி டான்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நீ ஏன் அதை கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்? எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி என்ன சார் பிடுங்கி கிழிச்சிட்டிங்க ஒர்க்கில், அப்படியே மைண்ட் அப்செட் ஆன மாதிரி இருக்குது. ஏன் பிடுங்கி கிழிச்சாதான் மைண்ட் அப்செட் ஆனமா? அப்பப்போ நார்மலாக மைண்ட் அப்செட் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் ஹை ஆகிறதும் நடக்கிறதில்ல, அதே மாதிரி தான். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? தெரியுது, நல்லாவே தெரியுது. சாரோட கண் எங்கெல்லாம் மேயுது, தெரியுதுல்ல? அப்போ கொடுக்க வேண்டியது தானே? ஏன் அப்படியே மச நின்றுட்டுருக்க? நான் நிற்கிறதெல்லாம் இருக்கட்டும், விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்களா சார்? அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நம்ம என்ன 1 hour 2 hour கணக்காக கிஸ் பண்ண போகிறோம்? இல்லை, அப்புறம் என்ன?
நான் பண்ணலாமேன்னு பண்ணுவேன். பட் அது நீ 1 hour 2 hour இழுத்தாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்துக்கலாம், சும்மா தொண்ணு பேசாதடா வாடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ள போகுது. ஒரு 5 minutesக்கு அப்புறம் அப்படியே 2 பேரும் கொஞ்சம் மூச்சை வாங்க பொறுக்கி அறிவு இருக்கா அவனுக்கு, இப்படி கடிக்கிற நாயடா நீ? ஏய் சரி சாரி பா, பல்லு இருக்கு, நான் என்னெல்லாம் பண்ணுறேன். அதில் வேற இந்த பியர்சிங். ஜங்குக் பாரு எப்படி ப்ளீட் ஆகுதுன்னு. ஆஹா, போன டைம் சார் ப்ளீட் ஆக விட்டீங்கள்ல, இந்த டைம் என்னவா நான் தானே கிஸ் பண்ணுறேன், படாடே படா அப்படின்ற மாரி ஜங்குக் போயிட்டு அவனோட சீட்டில் உட்காந்து நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை அவனுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன், நீ சைன் பண்ணிடு சரியா? அப்புறமா அஃபீஷியலாக நம்ம இதை பற்றி மீட் பண்ணி பேசலாம். இல்லை இதை பற்றி பேசவே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே? ஸோ எது உன்னோடதோ இனி அது என்னோடது, எது என்னோடதோ இனி அது உன்னோடது, ஓகே? ஸோ உன்னோடது என்னோடதுலாம் பிரித்து பார்க்க தேவையில்ல, ஓகே? ஸோ நீ இப்போ கிளம்பலாம். அண்ட் தென் நீ சொன்னல உங்கள் கிராண்ட் மாம் கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைக்கி ஈவினிங் போகலாம், கரெக்டாக? போகலாம்ல? அப்படிங்கிற மாதிரி ஐவிங் பண்ணி ஜங்கோ கேட்குறான். இல்லை எனக்கு புரியலை ஆக்சுவலி, இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும். நீ என்னமோ எனக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் கொடுத்துட்ருக்க, யாருமே நீ? உன் புருஷன் படா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி போக் பண்ணிவிட்டு டயங்கோ பார்க்குறான் நக்கலா. இங்கே டயங்கோ இருடா இப்போ பண்ணுற எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பின்னாடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே டயாங்க அவனோட கேபினில் போய் உட்காந்துட்டு, இந்த ஜங்குக்கு என்ன தான் ஆச்சு, வர லூஸு மாதிரியே பிஹேவ் பண்ணுறான் நம்மக்கிட்ட. நம்ம ஒன்று கேட்க போனால் அந்த லூஸு ஒன்று பண்ணுது என்னமோ. ஆனால் நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு தான் ஒரு வேளை ரொமான்ஸ் பண்ண வரலையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அவனோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறான். இப்போ அப்படியே ஆஃபீஸ் டைமுமே முடியுது. ஜங்குக் வந்து அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான் அவனோட கேபின்லேயே. இப்போ டைம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைம் பார்த்துட்டு, ஓ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சான், இவன் வேறு பாட்டி ததை பார்க்கணுன்னு சொன்னானே, சரி அப்படின்ற மாதிரி கேபின்குள்ளே போகலான்ற மாதிரி போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் என்னமோ கண்ணாடி முன்னாடின்ட்டு, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இல்லையே, சரி இப்படி இது என்னடா ஜங்குக், உனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் கூட பண்ண வரல, என்ன கருமம் இது, நிற்க கூட மாட்டிருக்கு, எங்கே இந்த ஹேர் ஜெல் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் மாற்றி பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஜங்குக் என்ன பண்ணுற, இங்கே பாருடே அவங்க ஹேர் நிற்கவே மாட்டிருக்கு. ஏய் உனக்கு அந்த இருந்த ஹேர் ஸ்டைலே நல்லா தான் இருந்துச்சு, டேய் அது அஃபிஷியல் ஹேர் ஸ்டைல், இது ஹோம்லியாக தெரியணும்ல, அதனால் ஹோம்லியாக ட்ரை பண்ணுறேன், பட் வரமாட்டிருக்கே. உனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கோ அதையே பண்ணு, இந்த மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காத. ஏய் என்னோடய மாமனார் மாமியாரை பார்க்க வரேன், நீ ஒன்றும் எங்கள் அம்மா அப்பா பார்க்க வரலையே, இருந்தாலும் பாட்டி தாத்தாவும் அந்த பொசிஷனில் தானே வருவாங்க, அப்புறம் என்ன கொஞ்சம் கெத்தாக வர வேணாம்? யார் நீ கெத்தாக வருவியா? உன் கெத்து தான் நான் தான் காலி பண்ணிட்டேனே, அப்புறம் நீ காலி பண்ணியா? இல்லட்ட அவங்க எனக்கு புரியல. ஐயோ எங்கள் வீடு இருக்க ரோட் சைடில் என்கிட்ட அடி வாங்கின ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போத்துலேருந்தே எங்கள் வீட்டில் உனக்கு கெத்தெல்லாம் போயிடுச்சு, வரியா? என்னட்ட அவங்க சொல்கிற, அது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் எங்கள் தாத்தா பாட்டியும் அங்கே தானேப்பா இருந்தாங்க, நான் அடித்ததும் உன்னை பார்த்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நீ கெத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, மூட்டி கிளம்பு அப்படின்னு மாதிரியே சொல்கிறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஐயோ இப்போ எப்பட்றா போகிறது அப்படின்னு மாதிரி, எப்படா நான் வரல அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எங்கள் பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் ஜங்குக்கு வரான் அப்படின்னு, மரியாதையே கிளம்புவா அப்படின்னு மாதிரி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். இங்கே ஜங்குக்கும் நான் வரல, அங்கே வந்தேன் என் மானம் மரியாதையெல்லாம் போகும், நான் வரமாட்டேன், இடிச்சி வாடா ரொம்ப ஒரு சீனை போடாத அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான்.
ஸோ இங்கே ஜங்குக்கும் உம்முனே உட்காந்துட்டு வர எதுவுமே பேசல டயாங்கிட்ட. இங்கே டயாங்கும் ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு வர்றதை பார்த்துட்டு செம்மையாக சிரின்னு சிரிக்கிறான். ஜங்குக்கா, நீ குறும்பு மாதிரி ஏதாவது லூஸு மாதிரியாச்சும் பேசிட்டு வா, பட் இப்படி அமைதியாக இருக்காதடா, நல்லாவே இல்லை அப்படின்னு மாதிரியே கலாய்க்கிறான். இங்கே ஜங்குக்கும் இப்படா வாய மூடு, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு வரான் அமைதியாக எதுவும் பேசாமல். ஸோ ஃபைனலி இப்போது அப்படி நம்ம டாங்கோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதும் தாத்தா தான் வெல்கம் பண்ணுறாரு. வாப்பா வா, இவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன தாத்தா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஆமாப்பா, முன்னாடியே பார்த்துருக்கோம், இது 2வது டைம் உன்னை பார்க்குறது. எப்படி? ஜங்கு, எப்படின்னு உனக்கு தெரியாது, அதான் நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி டைம் சிக்னல் பண்ணுறான். நீ வாய மூடுறா, நீ இப்படி என்னத்தான் சொல்லி வச்சுருக்கேன்னு நானும் உங்கள் தாத்தாட்ட வந்து கேட்குறேன். அதுவாப்பா, அன்னைக்கு ஏதோ நம்ம டயாங் வந்து சண்டை போட்டுட்ருக்கும்போது குறுக்க கார் வந்து நிறுத்தி அடி வாங்கின இல்லையா, அப்போவே நாங்கள் எல்லோரும் உன்னை பார்த்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டி அப்புறம் மியாலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு ஒரே எம்பாரசிங்காக போகுது. ஐயோ என்னடா இது, மானம் மரியாதைலாம் வாங்கி வச்சுருக்கானே அப்படின்ற மாதிரி அப்படியே எதுவுமே பேசாமல் திருன்னு ஜங்குக்கு முழிச்சிட்டே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான்னு நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே டயாங்கும் இந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு, சரி பாட்டி நாங்கள் வந்திருக்கோம், என்ன எதுவுமே கொடுக்கல. மியா என்னடி மசம் நின்றுருக்கு, அப்படி போய் வந்தவங்கள போய் ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கவனிக்கணும்னு தெரியாது, அதுவும் உங்கள் அண்ணனோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், மசம் நின்றுட்டுருக்கேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ பாட்டியும் மியாவும் கிச்சனில் சம் டிஷ்ஷஸ் வந்து குக் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க டீப்பாயில். ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் பேசிகிட்டே வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து, பாட்டி ஆக்சுவலி நான் டீ குடிக்க மாட்டேன், எனக்கு டீ வேணாம். அப்போது நீ என்னப்பா குடிப்ப? லைக் க்ரீன் டீ, பிளாக் டீ? இல்லை, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஓ, அப்போ நீ எந்த டீயும் குடிக்க மாட்டியா? அப்போ மியா கேட்குறா, அப்போ சுடு தண்ணி குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே தயங்கும் மறைக்கிறான் ஜங்குக்கும். என்னடா குடும்பமே என் மானத்தை பங்கும் பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரிப்பா, அப்போ குக்கீஸ் ஆச்சு சாப்பிடு அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு குக்கீஸ் வந்து சாப்பிட்றான். ஸோ அந்த குக்கீஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பாட்டி இது என்ன குக்கீஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதுவாப்பா, இது பட்டரும் கேஷ்யூஸும் போட்டு வீட்லேயே ரெடி பண்ண குக்கீஸ். ஆமாம் ஜங்கு, எங்கள் பாட்டி குக்கீஸ் எல்லாம் செம்மையாக ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் தயாங் வந்து சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் ஓ அப்படியா, சரி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் பாட்டி நீங்களே இப்படி சமைக்கிறீங்க, தயாங் எப்படி குக் பண்ணுறான் தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவனோட பிரியாணியெல்லாம். என்ன தயாங் பிரியாணியெல்லாம் குக் பண்ணுவானா? ஏன் பாட்டி, அப்போது நீங்கள் கற்றுத்தரலையா அவனுக்கு குக் பண்ணுறதுக்கெல்லாம்? இல்லையாப்பா, அவன் வீட்டில் இருக்கும்போது கிச்சன் பக்கம் சுத்தமாக வரவே மாட்டானே, இப்போ என்ன பிரியாணியெல்லாம் குக் பண்ணுறான்னு சொல்கிற, ஒருவேளை கற்றுக்கிட்டியா தயாங்? அது பாட்டி, அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது குக் பண்ணி அது மாறிடுச்சு, விடுங்களேன். ஓ சரி விடுப்பா ஜங்கு, அப்போது ஒரு நாளைக்கு நானுமே சொல்கிறேன் தயாங்கிட்ட பிரியாணி குக் பண்ணி தர சொல்லி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி தயாங் குக் பண்ணால், அந்த பிரியாணியோட அரோமாவே அது வேறு மாதிரி இருக்கும் பாட்டி. இன்னமும் அந்த டேஸ்ட் எனக்கு நாக்கில் ஒட்டிகிட்ருக்கு தெரியுமா. இதோ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் பிரியாணி சாப்பிட்டேன், அதுவும் இவன் தான் குக் பண்ணான், செம்ம டேஸ்ட்டு. விட்டால் இவன் கேட்ரிங் பிஸ்னஸ் வச்சே சம்பாதிச்சிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது தெரியுமா. வேணா ஐடியா இருந்தால் சொல்லிட்டேன் அவங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே வந்து நக்கலாக சொல்கிறான் நம்ம ஜங்கு. அப்படியே ஜங்குக்கோட காலை போட்டு நல்லா மிதிச்சுட்டு, இதே வெண்ணமவனே, என் வீட்டில் தெரியாமல் நான் நிறைய சீக்ரெட்டை மறைச்சி வச்சுருந்தா இது எல்லாத்தையுமே வந்து டொப்புன்னு உடைக்கிற போட்டு அவனை இருடா வெளியில் வருவல்ல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் வந்து முறைக்கிறான். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரி
நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு 2-3 லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஐ மீன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து பாட்டி இது உங்களுக்காக, தாத்தா இது உங்களுக்கு, அண்ட் மியா இது உனக்கு, அண்ட் தென் மை பாய் ஃப்ரெண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி வாட்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். ஸோ எல்லாருக்குமே காஸ்ட்லியாக தான் வாங்கி தந்திருப்பான். பட் அவங்க 3 பேருமே வந்து வாவ் டயாங் உன்னோட வாட்ச் சூப்பராக இருக்குது பாரு, பாய் ஃப்ரெண்ட் வாழ்கிறடா நல்ல வாழ்க்கை அப்படின்னு மாதிரியே மியா வந்து கலாய்க்கிறா. ஏய் வாயை மூட்ரி நீ வேற, ஜங்கு காலையிலேருந்து என் கூட தானடா இருந்த, இதெல்லாம் எப்படா வாங்கினேன் அப்படின்னு மாதிரியே ஒரு பார்வை. சொல்லிட்டேன் பிடிச்சிருக்கா இல்லையா, உன் ஃபேஸ் ரியாக்ஷனில் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டிருக்கு, ஒருவேளை நான் வாங்கி கொடுத்ததுனால ஷாக் ஆகிட்டியோ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக் காலையிலேருந்து என் கூட தானே இருந்தேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தேன், அப்புறம் எப்படி இதெல்லாம்? நான் ஜங்குக் ஜேகே ஓகேவா, ஜேகே இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். ஸோ எதை எப்போ எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஓகேவா, நீ வரி பண்ணிக்க வேணாம், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிடிச்சிருக்கு, பட் இது காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. பின்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான வாட்ச் கட்டக்கூடாதான் என்ன? என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அந்த வாட்சை விட எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ மியா வாவ் அப்படின்னு வரே, அண்ணா வாட் அ ரொமான்டிக் கை, நீ பிடிச்சிருக்க, நீ வாழ் அப்படின்னு மாதிரியே பார்க்குறா. ஸோ இங்கே தயங்கும் மியா அமைதியாக பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, அடாப்பாவி அப்படின்னு மாதிரியே பார்க்குறா. ஸோ இங்கே தாத்தாவும் பாட்டியுமே வந்து அண்ட் தென் ஜங்குக் நீ வாங்கிட்டு வந்தது எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எந்த பொருளும் யூஸ் பண்ணதில்லை, நாங்கள் வாங்குகிற சேல்ரி அதை சேவ் பண்ணோம், அதுக்குள்ளே பட்ஜெட்குள்ளே தான் வாழ்ந்துருக்கோம், பட் இது கொஞ்சம் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் பழகிக்கோங்க ஓகேவா, கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் பட் பழகிக்கோங்க, நீங்கள் இனி என்னோடய தாத்தா பாட்டி, ஸோ நான் உங்களை எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்கள் பேரனை அடியில் விட்டுருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். அடா பாவி, ஒரே நாளில் எல்லா சப்போர்ட்டர்ஸையும் இவன் பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறான் பாரு, படுபாவி அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ எங்கள் பாட்டி தாத்தா அப்படிலாம் இல்லை ஜேகே, என்னதான் இருந்தாலும் என் பேரன் டயாங் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, பட் இப்போ டயாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறதால நீயும் எங்கள் பேரன் தான் ஓகேவா. ஸோ உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ சொல்லுப்பா எப்போ உங்கள் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறது, எப்போ வெட்டிங் பண்ணிக்கலாம், அண்ட் இவனுக்கும் வயசாகிட்டே போகுது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் பாதி தாத்தாவாயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி என்ன என் மனத்தெல்லாம் வாங்குற அப்படின்னு வரி, டேய் இனிமேல் நம்ம ஃபேமிலிடா, நம்ம கேஷுவலாக பேசலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் தாத்தாவும் சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே ஃபர்தராக வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜங்குக்கும் வந்து சரிங்க பாட்டி தாத்தா, நான் வந்து எங்கள் ஃபேமிலிகிட்ட எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லார்ட்டையும் பேசிவிட்டு நான் வந்து சொல்கிறேன், அப்போ நம்ம எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஓகேவா. அண்ட் நான் வந்து ரொம்ப லேட் ஆகுது, கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்குது, நான் இன்னும் முடிக்கல, ஸோ தப்பாக எடுத்துக்கலனா நான் இப்போ இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரிப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிடா, ஹெல்த்தை பார்த்துக்கோ, அண்ட் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு, பாட்டி தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோ, அண்ட் மியா ஐ திங்க் உனக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்த கிஃப்ட். வாவ் அண்ணா, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் என்னோடய அண்ணனும் எனக்காக வாங்கி தந்ததில்லை, அதுவும் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 ரூபா செலவு பண்ணி எனக்காக வாங்கி தந்ததே கிடையாது, ஆனால் நீ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காஸ்ட்லியாக அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்டைலிஷான ஹேண்ட்பேக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க. ஸோ இது எப்படி பிடிக்காமல் இருக்கும், அண்ட் தென் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். இங்கே தயங்கு அப்படியே புகையாக வருது காதில் இருந்து. ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா பார்க்குற, அவன் என் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போகிறான். அப்படியே
உனக்கு நான் எதுவுமே வாங்கி தந்ததில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முறைக்கிறான் நம்ம டயம் மியாவை பார்த்துட்டு. போடா அப்படின்ற மாதிரி அவள் போகிறவள இங்கே ஜங்குக்கும் சரிடே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி காரில் உட்காந்து சொல்கிறான். இங்கிட்டேயும் காருக்கு வெளியில் நின்றுட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டிலாம் உள்ளே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டயாங் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் எங்கே இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்ருக்க சும்மா அருஜேக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் மறுபடியும் பார்த்துட்டு யாரும் இல்லை அதனால் விண்டோ ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓப்பன் பண்ணதுமே வந்து நம்ம டயாங் அப்படியே ஜங்கோட லிப்ஸில் பாய் சேஃபாக போயிட்டு மெசேஜ் பண்ண இல்லை கால் பண்ண ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கள் ஜங்குக்கும் சரி அப்படின்ற மாதிரி லிப்ஸை நல்லா பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான் க்யூட்டாக. அப்படியே டயாங்கோ டேய் இப்படி பண்ணாதடா அப்புறம் நான் உன்னை அனுப்பவே மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வாயேன் அப்படின்னு மாதிரி டயாங்கோ கூப்பிட்றான். ஸோ டயாங்கோ என்ன அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறான். அப்போ ஜங்கு டயாங்கோட ஜாலைன்லேயே லைட்டாக பைட் பண்ணி ஓகேவா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். எங்கள் டயாங்கோட்டு இது எப்படா நான் இப்போ மறைப்பேன் அது உன்னோட ப்ராப்ளம் மேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பிடுறான்.